வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கிறவங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 709 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. பணியிடம் தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. சவுத்தர்ன் ரயில்வே உங்களுக்கு போஸ்டிங் தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. தென் சேலரி 25,000 வரைக்கும் கிடைக்கும். லாஸ்ட் டேட் 30/8/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்குறாங்க. 30/7/2023 இந்த டேட்டில் தான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ போஸ்டிங், அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு, டெக்னீஷியன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்லேயே கிரேட் 3, அதே மாதிரி கார்டு, ட்ரெயின் மேனேஜர். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் உட்பட ஜேஇ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் 30/8/2023 கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கணும். தென் ஓப்பனிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 30/7, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த கேட்டகரியில் ஜென்ரலுக்கே 105 போஸ்டிங், எஸ்சியில் 58 போஸ்டிங், எஸ்டியில் 35, ஓபிசியில் 36, டோட்டலாக 234 போஸ்டிங் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கு எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 11 வேக்கண்ட் ஜென்ரலில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு டோட்டலாக 21 வேக்கண்ட்டு. டெக்னீஷியன் 3ல் டோட்டலாக 19 வேக்கண்ட்டு, டெக்னீஷியன் 3ல் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 வேக்கண்ட்டு. ஸோ இது மாதிரி டோட்டலாக கிரேட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு 96. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரேட் எலக்ட்ரிக்கலுக்கு 39, டெக்னீஷியன் 3க்கு சிஎன்டபிள்யூக்கு 74. ஸோ இது மாதிரி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வேக்கண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் 16, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 17, 25. தென் மெக்கானிக்கலுக்கு 23 வேக்கண்ட்டு, மெக்கானிக்கலில் இன்னொரு கேட்டகரியில் 2 வேக்கண்ட். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் தனியாக, ஃப்ரிட்ஜ் தனியாக, ட்ராக் மிஷின் தனியாக, இது மாதிரி தனித்தனியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்ட் ட்ரைனர் பொறுத்த வரைக்கும் 27 வேக்கண்ட் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. இது டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன, அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிடேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும். ஜென்ரலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 42 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசியில் 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி 47 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான எஜுகேஷனும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ உனக்கு நீங்கள் ரெகனைசர் போர்டு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா 10th. ஸோ இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா பார்ட் ஏ இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன சிலபஸ், பார்ட் பிக்கு என்ன சிலபஸ், ஸோ அதில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக என்ன இருக்குது, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக என்ன இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஜேஇக்கு என்னென்ன இருக்குது. ஸோ ஜேஇ பொறுத்த வரைக்கும் என்னென்ன, அதாவது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதே டெக்னீஷியனுக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தான் இவங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுதான் இவங்க கேட்டிருக்கிறதும். தென் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஜேஇக்கு டிப்ளமோ, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு 10th. ஸோ இது மாதிரி டெக்னீஷியனுக்கு 10th ப்ளஸ் ஐடிஐ. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தனியாக நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் www.rrcmas.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.